டிஎன் ஃபேக்ட் செக்கா அல்லது டிஎம்கே ஃபேக் செக்கா? நாகை திருவாரூர்ல மக்கள் பிரச்சனைகளை பேசின தலைவர் விஜயோட கேள்விகளுக்கு மக்கள் பணத்துல சம்பளம் வாங்கிக்கிட்டு மக்களுக்கு எதிராவே பொய்களை போட்டு இதுதான் உண்மைன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குது டிஎன் ஃபேக்ட் செக். ஃபேக்ட் செக் பண்ணுன எதுக்காவது ஃபேக்ட் இருக்கா? திமுக ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டுகள்ல தாவேக தலைவர் விஜய் அவர்களோட பேச்சுக்கு பயந்ததை போல வேற எப்பயும் பயந்தது இல்லங்கிற அளவுக்கு பதறி போயிருக்கு அறிவாலய வட்டாரம். அதோட வெளிப்பாடுதான் தலைவர் விஜய் என்ன பேசினாருன்னு கூட சரியா கேட்காம மக்களை குழப்பினா போதும்னு தவறான தகவல்களை விளக்கம்னு கொடுத்து டிவிகே ஃபேக்ட் செக் கிட்ட மாட்டிக்கிச்சு. நாகையில மரைன் காலேஜ் இல்லைன்னு தலைவர் விஜய் கேட்டது கடல்சார் கப்பல் வேலைகள் சார்ந்த பல்கலைக்கழகம். இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம், கொண்டு வந்தாங்களா? டிஎன் ஃபேக்ட் செக் இருக்குன்னு சொன்னது மீன்வள பல்கலைக்கழகம். இதுக்கே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு தான் ஆட்களை அரசாங்கம் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்க. நாகையில ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில், ரயில் பெட்டி தொழிற்சாலைகள் எல்லாம் வேறு மாவட்டங்களுக்கு போயிடுச்சு. அதை மீண்டும் நாகப்பட்டினத்திற்கு கொண்டு வந்து நாகை இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலாம்னு சொன்னாரு தலைவர் விஜய். அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்ச்சியாவது பெருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? அதுக்கு முதல்வர் எடுத்த முயற்சிகளை ஏன் ஃபேக்ட் செக் பண்ணல? டெல்டா விவசாயிகள் கிட்ட 40 ரூபாய் கொள்ளையடிக்கிறாங்கன்னு அம்பலப்படுத்தின தலைவர் விஜயோட குற்றச்சாட்டுக்கு இல்லன்னு ஃபேக்ட் செக் போட தைரியம் இருக்கா? அதை எப்படி போடுவாங்க? அதான் அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினரே ஆமா வாங்குறோன்னு ஒத்துக்கிட்டாரு. சும்மா ஏதோ வாங்குறாங்க இல்லன்னு சொல்லல. 200 ரூபான்னு சொன்னாலே யாரு ஞாபகத்துக்கு வருவான்னு எல்லாருக்கும் தெரியும் போது தன்னிச்சையா கூடும் தலைவர் விஜய்க்கான இளைஞர் கூட்டத்தை சகிச்சுக்க முடியாம தாவேகாவினர் 300 ரூபாய் கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு வந்ததா ஒரு வீடியோ பரப்பிக்கிட்டு இருக்காங்க. தாவேகாவினர் தூய்மை பணியாளருக்கு ஆதரவா போனதும் பெண்கள் திமுகவை திட்டுனதுதான் நடந்த உண்மைன்னு அதையும் தோலுரிச்சுட்டாங்க. தாவேகாவிற்கு எதிராக என்ன அவதூறு பரப்பினாலும் டிஎன் ஃபேக்ட் செக்க வச்சு எவ்வளவு பொய்களை கட்டவிழ்த்து விட்டாலும் திமுக நம்ம நகர்வுகளை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. 2026 நம் வசந்தா. இதுதான் உண்மையான ஃபேக்ட்.